இந்த கட்சியுடைய அதாவது துரோகம் என்றைக்கும் வென்றதாக கருத்திடப்பட்டது. அதே நேரத்தில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இத்தனை காலம் பொறுமையாக இருந்தோம். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெரிந்தவுடன் நாங்கள் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களது வழியில் நாங்கள் வந்துவிட்டோம். அவ்வளவுதான். மோடி அவர்கள் 3வது முறையாக முதலமைச்சராக வேண்டும், பிரதமராக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அன்கண்டிஷனலா தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்தோம். ஆனால் இப்பொழுது நடைபெற இருக்கிறது 2026 வர இருக்கிறது தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற பொதுத் தேர்தல். இது தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் ஒன்று திரண்டு ஒரு சரியான முதலமைச்சரை வேட்பாளரை தருவார்கள் என்று நாங்கள் பொறுமையாக காத்திருந்தோம். வேற ஒன்றும் இல்லை. யாருடைய என்ன சொல்றது, யாருடைய ஓரப்பார்வைக்காக நாங்கள் காத்திருக்கவில்லை. யாருக்கும் பயந்தும் எங்களுக்கும் செய்யவில்லை. அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைவார்கள், அதற்கு அம்மாவின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சரியான முயற்சியை செய்வார்கள், நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பார்த்தோம். ஆனால் அவர்கள் துரோகத்தை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு ஊர் ஊராக தெரிவதை பார்த்தால் இதற்கு வழியே இல்லை. அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், நாம் அமைதியாக இருக்க ஏதோ துரோகம் தான் செய்தது சரி என்று நிலைநாட்டுவதைப் போல கூச்சலிடுவதும், செல்கின்ற இடங்களிலெல்லாம் ஆணவம் அகங்காரத்துடன் பேசுவதையும் பார்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற தொண்டர்கள் பொறுத்தது போதும், நீங்கள் முடிவெடுங்கள் என்று என்னை பல மாதங்களாக கேட்டு வருகிறார்கள். நான் பொறுமையாக இருந்தேன். உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் அந்த முடிவு எடுக்கல. நிதானமாக யோசித்து எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களுடன் கலந்து ஆலோசித்து நாம் எப்படி துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே ஒரு சிலரின் துரோகத்திற்கு எதிராகத்தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் திருந்துவார்கள் அல்லது திருத்துவார்கள் என்று நம்பினோம். ஆனால் எந்த வாய்ப்பும் தெரியவில்லை. அதனால் நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம். அண்ணங்கிட்ட தொலைபேசி மூலமாக நான் வேண்டுகோள் விடுத்தேன். அவங்களுடைய முடிவை அண்ணன் மறுபரிசீலனை செய்யணும். அண்ணன் நம்ம தமிழ்நாட்டில் 2026 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இலக்கு என்பது மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும். நிச்சயமாக தமிழகத்திலே நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். அதே நேரத்தில் அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தங்களுடைய எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை நிச்சயமா மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை ஒரு புறம் எனக்கு இருக்கு. காரணம், 2024 அவர்களுடைய நடவடிக்கை. டிடிவி அண்ணை எந்த சீட்டுமே வேண்டான்னு கூட்டணிக்கு வந்தாங்க. நம்மளே கூட்டணியில் இருக்கும்போது கட்சிகள் டிமாண்ட் பண்ணுவாங்க, சீட்டு கேட்பாங்க. எதுவும் இல்லாம வந்தவங்க அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. நம்முடைய பாரத திருநாட்டில் எத்தனை அரசியல்வாதிகள் முன்னாள் முதலமைச்சர்கள் ஒரு எலெக்ஷன்ல சிம்பிள் இல்லாம இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக எத்தனை பேர் போட்டி போட்டிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் சரித்திரத்தில் யாரும் கிடையாது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான். ஏன்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக அன்னைக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா போட்டி போட்டாங்க ராமநாதபுரத்தில். அது உங்களுக்கு தெரியும். அதனால் அப்படிப்பட்ட பெரிய உள்ளம் கொண்டவர்கள், நல்ல மனிதர்கள் நிச்சயமா பரிசீலனை செய்வாங்க. அதனால் இப்பவே தேவையில்லாம குழப்பி வேறு வேறு யூகங்களுக்கு விடை கொடுத்து நாங்க பதில் சொன்னா அது நல்லா இருக்காது. ஒரு நிமிஷம். நான் டிடிவி அண்ணனும் ஓபிஎஸ் அண்ணனும் போயிட்டாங்கன்னு நான் சொல்லிங்கன்னா மனவருத்தம் இருந்தாலும் கூட மறுபரிசீலனை செய்வார்கள். இது ஒரு நம்பிக்கைங்கண்ணா. இரண்டாவது, டிராக்ஷன் இன் தி கிரவுண்ட், நரேட்டிவ். யார் வேண்டாம் யார் வேண்டும் என்கின்ற மக்களுடைய முடிவு. இதன் அடிப்படையில் சொல்றேன், எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, ரொம்ப தூரம் இருக்கு, எல்லாம் சரியாக இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க.
வேறங்கண்ணா விஜயை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? டிடிவியோ திரு ஓபிஎஸ் அண்ணா நான் தான் சொல்லிட்டேங்கண்ணா. ஆப்ஷன் இருக்குது. அதனால அண்ணா வெளியே போறாங்க. யூகங்களுக்கும் நடக்காத ஒரு விஷயங்களுக்கும் நான் பதில் சொன்னா சரியா இருக்காதுங்கண்ணா. நடந்த விஷயத்தை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். வேறங்கண்ணா தலைவா, நீங்க அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டா அதே பதில் தான் தலைவா. அண்ணா ஒரு நிமிஷங்கண்ணா. 2026 விஜய் அவங்க தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஏற்படுத்துவாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதியவர்களுக்கு எப்பொழுதுமே வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். மாற்றம் வேண்டும் என்று 10% வாக்காளர்கள் எப்பொழுதுமே மாற்றத்திற்காக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் இங்க இருக்கிறாங்க. மாற்றத்தை யார் பேசினாலும் கூட வாக்காளர்கள் மரியாதை கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ல வந்துங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் டிபேட் இல்லைங்கண்ணா. நான் சொல்வது யார் ஆட்சி அமைக்க போறாங்க, தாக்கத்தை ஏற்படுத்துவது வேறு, ஆட்சி அமைக்க போவது வேறு, இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. விஜய் அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே நான் சொன்னதுதான், பெரிய நடிகரா இருக்கிறாங்க, பெரிய ஒரு மாஸ் ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அதே நேரத்தில் உச்சத்திலிருந்து விட்டு நான் இதுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. தாக்கம் ஏற்படுத்துவாங்களா? கண்டிப்பா ஏற்படுத்துவாங்க. என்னுடைய நம்பிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்பது என்னுடைய தொடர் நம்பிக்கை. தொடர்ந்து அதை பிரதிபலித்துக் கொண்டு வருகின்றேன். கூட்டணியிலிருந்து வெளியே போயிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம் சொல்லியிருக்கீங்க. மறுபடியும் பாஜகவுடைய தேசிய தலைமை அவர்கள் தொடர்பு கொண்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணே, தே ஆர் ரெஸ்பெக்டபிள் மெம்பர்ஸ்ங்கண்ணா. தனிப்பட்ட முறையில் நட்பு இருக்கு, தனிப்பட்ட முறையில் இத்தனை ஆண்டு காலம் நம்மோடு பயணம் செய்திருக்கின்றார்கள், பிரச்சனையை சந்திச்சு பயணம் பண்ணியிருக்காங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நான் அன்ரெகனைஸ்டு சிம்பிள்ல போய் நிக்கிறேன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மனசு வேணுங்கண்ணா. எத்தனை பேர் அதை செய்வாங்க? செஞ்சாரு. டிடிவி அண்ணா இந்த எலெக்ஷன்ல எம்பி ஆக வேண்டிய அவசியமே இல்லையா? அவரே போய் நின்னார். என்ன காரணம்? தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கணும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்தணும். அதனால இருவரும் பெரிய மனிதர்கள். விமர்சனம் வைக்கிறவங்க 10,000 வச்சுட்டு போலாங்கண்ணா. எம்பியா இருந்து டிடிவி அண்ணா என்ன சாதிக்க போறாருன்னா இந்த நேரத்தில் அவருடைய கவனம் எல்லாம் தமிழக அரசியல் களத்தில் இருக்கு. இருந்தும் ஏன் எம்பி எலெக்ஷன் நின்னாரு? பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக. ஓபிஎஸ் அண்ணா பத்தி நான் சொன்னேன். அதனால் இருவரும் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன், மிகப்பெரிய கௌரவம் வச்சிருக்கிறோம், நம்ம கட்சி வச்சிருக்கு. அதனால் நிச்சயமாக அவர்கள் மறுபரிசீலனை செய்வாங்க, பேசுவாங்கன்னா காலம் இருக்கு, நேரம் இருக்கு. எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கே விடை கிடையாதுங்கண்ணா. நானும் சாதாரண ஒரு மனிதன் தான். அதனால் நண்பர்கள் நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு விடை இல்லை. இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு உங்க முன்னாடி பேசுறேன். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு திரும்ப கேளுங்க, 15 நாள் கழிச்சு கேளுங்க. ஏன்னா தலைவா இன்னும் 7-8 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஒரு மாசம் கழிச்சு இதே கேள்வியை கேளுங்க, 2 மாசம் கழிச்சு கேளுங்க. இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த பதில் சொல்லிடலாம். எல்லா கேள்வி இன்னைக்கு ஏன் கேக்குறீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு இதை கேளுங்க. 26 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. என்னதான் ஓபிஎஸும் தினகரனும் கூட்டணிக்கு வந்தாலும் அதை எடப்பாடி ஏத்துக்கணும். அது ஏத்துக்கிட்டாதான் அதிமுக தலைமையில தான் கூட்டணின்றது சொல்லியிருக்காங்க. நான் யூகத்திற்கு பதிலளிக்க விரும்பலீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனைக்கு இன்னைக்கு பதில் கொடுத்திருக்கேன். பொறுத்திருப்போம். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் பேசுவாங்க.